அம்மா எல்லாருக்கும் வணக்கம். என்னோட முருகர் ஆராய்ச்சியில் நான் இந்த கோயிலுக்கு ஏற்பட்ட தடங்கள் மாதிரி வேறு எந்த கோயிலுக்குமே நான் பார்க்கல. அவ்வளோ தடங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக நான் முயற்சி செய்து இன்றைக்கி மார்ச் 10 சொல்லும் போதே எனக்கு புள்ள இருக்குது. மார்ச் 10 இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகர் அருள் கொடுத்துருக்காரு. இந்த வள்ளியூர்ன்றது உண்மையிலே ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு முருகர் கோயில்னு சொல்லிட முடியாது. இந்த இடத்துல முருகப்பெருமானோட சக்தியும் வள்ளியம்மாளோட சக்தியும் மிகப்பெரிய அளவில் இருக்கிற. முருகரே கொடுக்க முடியாத வள்ளியம்மாள் கேட்டு வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லி கிருபானந்தர் சொல்லியிருக்காரு. இந்த கோயிலில் நான் யாசகம் வாங்கணும்னு சொல்லி எனக்கு உத்தரவு வந்துச்சு. எனக்கு அப்போ ஏன் நம்ம பழனியில் தானே யாசகம் வாங்கணும்னு வந்தது, ஏன் இப்போ வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த கோவிலை யாசகம் வாங்கி தான் உருவாக்கியிருக்காங்க. பரதேசி சுவாமிகளை ஒரு சித்தரை உருவாக்கியிருக்காங்கன்னப்போ உண்மையிலே முருகர் கருணை தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த விளக்கு பூஜை நிகழ்ச்சி நடக்கும்னு எனக்கு தெரியாது. வந்ததுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க இது மாதிரி நடக்குதுன்னு. கண்டிப்பாக இது ஒரு 100 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து நடக்கும். இங்கே கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே வள்ளியம்மாவோட ஆசீர்வாதம், முருகப்பெருமானோட ஆசீர்வாதமும், வரம் தரும் வள்ளியா இங்கே இருக்காங்கன்னு சொன்னாங்க. என்னோட முருகர் ஆராய்ச்சியில் நான் மிரண்டு ரொம்ப உணர்வுபூர்வமாக கனெக்ட் ஆன கோயில் இந்த வள்ளியூர். வள்ளியூர்ன்ற வார்த்தையை சும்மா ஒரு பேரோட சொல்லாமல் இந்த ஊருக்கு எக்கச்சக்க பேர் இருக்குது. இங்கே எல்லாருக்கும் முருகர் கிடைக்க நான் வேண்டிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. நன்றிங்கம்மா, நன்றி. ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாங்கம்மா முருகா, ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம்.